பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் உங்களுடைய தொழிலிலே அநேக இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது உறவுகளின் மத்தியிலே அநேகருடைய அன்புகளை நீங்கள் இழந்திருக்கலாம், அல்லது உங்களது பிள்ளைகளை இழந்திருக்கலாம், கணவரை இழந்திருக்கலாம், மனைவியை இழந்திருக்கலாம். எப்படிப்பட்ட இழப்புகள் இந்த உலகத்தில் நம்மளுக்கு நேர்ந்தாலும் நம்மை தேற்றி எடுப்பதற்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து இருந்தால் எந்த உறவுகளும் உங்களோடு கூட இணைய மாட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருப்பதால் உறவுகள் உங்களை விட்டு எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகி போலான்னு நினைப்பாங்களே தவிர கூட கடைசி வரையும் வரவே மாட்டாங்க. ஆனாலும் எந்த நிலைமையில் நீங்களும் நானும் இருந்தாலும் நம்மை கைவிடாமல் நம்மளை ஆற்றி தேற்றுகிற ஒரு தகப்பன் யார் என்றால் அவர்தான் ஆண்டவராக இயேசு. நீங்கள் ஒருவேளை எல்லாத்தையும் இழந்துட்டோம், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இனி எப்படி ஹவ் டு ஸ்டார்ட் த நியூ பிஸ்னஸ், ஹவ் டு பிகின் மை லைஃப் அகைன், எப்படி என்னோட வாழ்க்கையை மறுபடியும் தொடங்குறது, இவ்வளோ பெரிய சீரழிவு நடந்துருச்சு, என்னுடைய திருமண வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்னுடைய தொழிலில் இப்படிப்பட்ட ஒரு லாஸ் வந்துருச்சு, என்னுடைய ஸ்டடீஸில் நான் படிக்கிற காலேஜில் ஸ்கூலில் இப்படிப்பட்ட ஒரு அவ்வளோ பேர் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு, நான் இப்படி என்னோட நல்ல மதிப்புகள் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் எப்படி இனி சர்வை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் மார்க்கோட கூட இருக்கலாம். அல்லது உங்களோட வாழ்க்கையை குறித்து ஒரு பயம் இருக்கலாம். இனிமேல் நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், எனக்கு பார்த்த மாப்பிள்ளை இப்படி, எனக்கு பார்த்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு தவறான முடிவை கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். பிசாசுனால திசை திருப்பப்பட்டு வாழ்க்கையை கூட முடிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு கூட ஒருவேளை நீங்கள் கடந்து போனீங்க அப்படின்னா அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க. ஏனென்றால் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்க ஆண்டவராக இயேசு இருக்கிறார். ஏனென்றால் யோபுவினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த போது யோபு தற்கொலை செய்து கொள்ளணும், இல்லை யோபு தன்னைத்தானே அழித்துக்கணும் அப்படின்னு அவர் ஒருபோதும் நினைக்கல. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மோசமான காரியங்கள் நடந்தோனையும் நம்மளே மாய்த்து கொள்ளுகிறோம், நம்மளே கொன்னுகிறோம், தற்கொலை பண்ணிக்கிறோம், அல்லது ஏதோ ஒன்று செஞ்சு வாழ்க்கையை முடிக்கணுன்ற ஒரு தாட்டுக்கு போகிறோம். எனக்கு அருமையான தெய்வ ஜனங்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட இழப்பில் இருந்தாலும் அவர் உங்களை பூரணப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வேதாகமத்தை நாம் பார்க்க முடியும். யோபு என்ற மனிதனுடைய வாழ்க்கையிலும் பெரிய இழப்பு இருந்தது. ஆனாலும் அந்த இழப்பு தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்கவில்லை. பிரியமானவர்களே, தேவனது அனுமதி இல்லாமல் உங்களது வாழ்விலே ஒன்றும் நடக்காது. அப்படியே ஏதாவது நடந்திருந்தாலும் அதை நன்மைக்கு எதுவாய் தேவன் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசியுங்கள். சீக்கிரத்தில் உங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் மாறி நீங்கள் ஒரு சாட்சியான வாழ்வை வாழ்வீர்கள். யாரெல்லாம் நீங்கள் இழந்து போயிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்லி பரிதாபப்பட்டார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு தேவன் நிறைவான நன்மைகளை தந்து உங்களை வாழ வைப்பார். நீங்கள் வாழாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக